அப்பா ஏன் இன்னைக்கு என்னை இப்படி திட்டினாரு? எனக்கு இத்தனை நாள் அப்பா என்னை அந்த மாதிரி திட்டினதே இல்லை. அவர் திட்டினது எனக்கு ரொம்ப கோபமாக வருது. நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். என்னால் பல கோடி லாஸு. அதை நான் வேணுமட்டுமே பண்ணலையே. அதையும் அப்பா புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் என்னை திட்டினாரு, நான் தப்பு பண்ணா திட்டினாரு, அதுக்கு ஓகே. எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து அடுத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணி பேசினா பிடிக்காதுன்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்னை ஆதி கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. எனக்கு தான் அப்படி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும்ல அவருக்கு. தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ணுறாரு? எனக்கு ஏன் கோவத்தோண்டு பண்ணுறாரு? ஆதி ஆஃபீஸை ஒண்டியாக பார்த்துக்கிறாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா ஆதி கையில் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவால் அந்த வேலையை திரும்ப பண்ண முடியல. அதனால ஆதி ஒண்டியாக பார்த்துக்கிறாரு. ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட என்ன எதையும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. அவர் பார்த்துக்கிறாரு. அவர் ஹெல்ப் எனக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்னை ஆதி கூட கம்பேர் பண்ணி பேசுவாரா? நாளைக்கு இந்த ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் நீ ஏற்றுக்கோ, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னா அப்படின்னா நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ நான் பார்த்துக்க போகிறேன். அப்போ அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார்ல, அப்போ நான் தானே பார்த்துக்கணும். இனிமே என் அப்பா கிட்ட பேசவே மாட்டேன். அவர் என்னை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் என்னை எப்போ புரிஞ்சுக்கிறாரோ நான் அப்போ பேசிக்கிறேன் அவர்கிட்ட. எப்போ பார்த்தாலும் மருமகம் புராணம் தான். மருமகன் என் ஆதி மாப்பிள்ளை இப்படி பண்றாரு, என் ஆதி மாப்பிள்ளை அப்படி பண்றாருன்னு எப்போ பார்த்தாலும் மருமகனை பத்தியே பேசினா மகனை பத்தி எப்போ பேசுவார் அவரு? கார்த்தி, கார்த்தி, ஆ, மேலதான் இருக்கியா? இரு இரு, நான் வரேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ம், சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏய் கார்த்தி, ஆதி என்ன வந்திருக்காருடா. அப்படியா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கார்த்தி, கீர்த்தி குழந்தைக்கு ஜுரம்னு சொன்ன உடனே வந்துட்டாருடா. என்ன இருந்தாலும் அண்ணன் கிரேட்டில் குழந்தையும் கீர்த்தியும் இங்க இருந்தா கூட டெய்லி வந்து பார்த்துடுறாருடா. அவர் நிஜமாவே வேற லெவல்டா அவரு. ம், டே கார்த்தி, நாளைக்கு நமக்கு கூட குழந்தை பிறந்தா நீ இந்த மாதிரி குழந்தைய பார்த்துப்பல, நம்ம ஆதி அண்ணா பார்த்துக்கிற மாதிரி. ஆதி அண்ணா எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு, அதே மாதிரி நீ கூட நம்ம பாப்பாவை அன்பாக பார்த்துக்கணுன்னா என்னை கூட எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பாப்பாவையும் எதுவுமே சொல்லக்கூடாது. நீ அப்படியே ஆதி அண்ணா மாதிரி தான் பார்த்துக்கணும். போது நிறுத்துறியா உன் ஆதி புராணத்தை? ஏய் கார்த்தி, இப்போ நான் என்ன சொன்னேன்னு கத்துறேன்? எதையும் சொல்ல தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அவன் புராணத்தை கேட்டு கேட்டு தான் டென்ஷன் ஆகி மேலே வந்தேன். இப்போ இங்க வந்து நீ இப்பயே வந்து அவன் புராணத்தை பாடிட்டு இருக்க. என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? கீர்த்தி, எத்தனை நாடு சொல்றது? முதல்ல இங்க இருந்து போனேன். நான் தனியா இருக்கணும். என்ன டென்ஷன் பண்ணாத, கிளம்பு முதல்ல இங்க இருந்து. இப்போ நான் என்ன சொன்னேன் கார்த்தி? நான் ஒன்றுமே சொல்லலை. என்னை எதுக்கு சும்மா சும்மா திட்டுறேன்? என்னை பார்த்தாலே இப்பெல்லாம் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல? போ, என்கிட்ட பேசாத, நான் போகிறேன்.